ஒரு பையன் தீவிரமாக ஜூடோ பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவனுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் அவனோட இடது கை போயிடுது. ஆனாலும் அந்த ஜூடோ மேலே இருக்க ஆர்வத்தில் நிறைய மாஸ்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஜூடோ பயிற்சி எடுத்துக்கணும், என்னை ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிறான். ஆனால் யாருமே அவனை சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. பட் ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும் நான் உன்னை என் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கிறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுக்கிறாரு. இவனும் சந்தோஷமாக அந்த மாஸ்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுறான். ஒரு குத்துனா விழுகணும் அப்படின்ற மாதிரி ஒரே பேட்டர்னை சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவனுக்கே டவுட் வந்துடுது, என்ன இவர் நம்மக்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக நான் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டாரா, உண்மையிலே நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதனால நம்மளால் ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு டவுட் வந்துடுது. பட்டு அந்த காம்படிஷன், அந்த ஜூடோ காம்படிஷனுக்கான நாள் நெருங்கிட்டே இருக்குது. ஸோ அந்த போட்டியில் அந்த பையன் கலந்துக்கணும். அவன் ஆல்ரெடி பேர் கொடுத்துட்டான் அப்படின்றதுனால சரி வேறு வழி இல்லை, நம்ம கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் அவன் கலந்துக்கிறான். ஸோ அந்த காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் அவனை பார்த்து நான் சொல்லிக் கொடுத்த பேட்டர்ன்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் மைண்டுக்குள்ளே ஆமாம் இவர் பெரிய 15 பேட்டர்ன் சொல்லி கொடுத்துட்டாரு, சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு பேட்டர்ன் தான், ஞாபகம்லாம் இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போனே இப்போ எல்லாரும் ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது, ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த ஜூடோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் இல்லாத இந்த பையன் தான் மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த குத்து, அந்த பேட்டர்னில் ஒரே ஒரு குத்துறான். ஆப்போசிட்டில் இருக்கவன் அப்படியே கீழே விழுந்துட்டான் ஃப்ளாட்டு. ஸோ அடுத்து சான்ஸ் கொடுத்து அவன் எந்திரிக்கவே இல்லை. இப்போது எல்லோரும் இந்த பையன் தான் வின்னர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இவனோட கண்கள் மாஸ்டரை எங்கேன்னு தேடுது. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஸோ மாஸ்டர் தேடுறாங்க. தூரத்தில் ஒரு இடத்துல மாஸ்டர் நிற்கிறத பார்த்துட்டு ஓடி போய் மாஸ்டர்கிட்ட கேட்குறான், மாஸ்டர் எப்படி மாஸ்டர் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு பேட்டர்ன் தான் சொல்லி கொடுத்தீங்க, அந்த ஒரு பேட்டர்ன் நான் அப்ளை பண்ணேன், ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது மாஸ்டர் சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த பேட்டர்னில் ஒரே ஒரு குத்துனாலே எதிராளி வீழ்ந்துருவாங்க. ஸோ இதை நான் உனக்கு முதல்ல சொல்லியிருந்தேன்னா நீ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிருப்ப, அதனால நான் அதை உனக்கு சொல்லலை. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் ரொம்ப சின்ன பிரச்சனை, நான் டார்க்காக இருக்கேன்ல, என் கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்குல்ல, என் முடியெல்லாம் கொட்டுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உப்புக்கு செப்பு இல்லாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். இவருக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டே இல்லை, ஆனால் அந்த காம்படிஷனில் போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஸோ எதுவுமே நம்மக்கிட்ட இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, இது இல்லையே, நான் மட்டும் இப்படி இருந்திருந்தா அப்படின்னு நினைக்காம நம்மள்கிட்ட யூனிக்காக நம்மள்கிட்ட எது இல்லையோ அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லான பாதையை நோக்கி நடக்கலாம்.